புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:12. பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை அவராலின்றி இருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். வானத்தின் கீழெங்கும் என்று சொல்லிட்டார். தொடர்ந்து வானங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வானத்தின் கீழ் இருக்கிற சகல மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுப்பது யார் தான்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கூட அவர்களால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவே முடியாது. ஆனால் நம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அந்த மீட்பை ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம் இது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தின் கீழே எல்லா மனுஷருக்கும் அவர் நாமம் தான் மீட்பை கொடுக்க முடியும். நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். இதை விட ஒரு பெரிய வாக்கியம் வேறு ஒன்றும் தேவையல்ல. எவ்வளவோ கோடிக்கணக்கான மனுஷர்கள் இருக்கிறார்கள். அவர் நாமம் தான் மீட்பை கொடுக்க முடியும். வேறொரு நாமங்களையும் கட்டளையிட படவில்லை என்று சொல்ல நாமத்துக்கு இடமே கிடையாது. உலகத்தில் எவ்வளவு நாமங்கள் இருக்கலாம். குறிப்பாக நம்முடைய தேசத்தில் 300 தெய்வத்தின் நாமங்கள் உண்டு. ஆனால் எந்த நாமத்துக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. வானத்தின் கீழக்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். யாசுகிறதை பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். இந்த பேதுரு யார் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் நெருங்கிய சீஷனாய் இருந்தவர் தான் இந்த பேதுரு. எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அங்கெல்லாம் யார் இருப்பான்? இந்த பேதுரு இருப்பான். அவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையபடியாக அழைத்துக் கொண்டு போன போது அவருக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக பேசினார். அதற்கு பின்னால் நடந்த காரியம் நமக்கு தெரியும். வரிசைதான் ஆண்டவரை அறியவில்லை சொல்லி 3 முறை மறுதலித்த இந்த பேதுருதான் சொல்லுகிறார், வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று அழுத்த திருத்தமாய் அனுபவித்து சொல்லுகிறார். 3 முறை மறுதலித்தவர். யூதாஸ் காட்டி கொடுத்தார். பேதுரு இயேசு எனக்கு தெரியாது மறுதலித்த அவருடைய வாழ்க்கையிலே பின்வரும் காலங்களிலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அவர் வாழ்க்கை வந்தபோது, தன் உள்ளத்தில் ஒரு எழுச்சி வந்தபோது, இருதயத்தில் ஒரு எழுப்புதல் வந்தபோது அழுத்தமாக ஜனங்கள் மத்தியிலே, அழுத்தமாக யூதர்கள் மத்தியிலே, அழுத்தமாக அந்த ரோம ராஜ்யத்தினுடைய மத்தியிலே அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்ல. தைரியத்தோடு கூட பேசுகிற காரணம் என்ன? தான் மீட்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஒரு மாபெரும் ஒரு மீட்பை பெற்று விட்டார். மறுதலித்த ஒரு மனுஷன் அவர். யூதாசின் வாழ்க்கை எப்படி முடிந்ததோ அதுபோல் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டவர். ஆனாலும் இரக்கத்தின் ஐஸ்வர்யாக இயேசு செய்கிறார். பேதுருவை திரும்பி பார்த்தார் சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். பிலாத்தின் அரண்மனையிலே அங்கே அதிகாரிகள் மத்தியிலே அங்கே நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது எதிரிலே பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். அங்கே வேதத்தில் பார்க்க முடியும். அப்படியாக மறுதலித்த அந்த பேதுருவை கரிசனையோடு கூட தேவன் பார்க்கிறார். அந்த கரிசனையான பார்வை அவர் உள்ளத்தை சற்று மாற்றுகிறது. அதற்கு பின்னால் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய இருதயம் சற்று இன்னும் அதிகமாய் மாறுகிறது. மறுபடியுமாக கடந்த வாரத்தில் தியானித்து வண்ணமாக செய்தவர் மீன்களை பிடிக்கும்படியாக அவர் கடந்து போவதை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் 40 நாளாகவும் தன்னை உயிரோடு கூட காண்பித்த பிற்பாடு முழுமையான மாற்றம் வந்து விட்டது. அதுபோல் இன்றைக்கு
தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே முழுமை என்பது அவர் சுலபமாய் வரவே வரா. படிப்படியாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் மாற்றம் வரும். மாறி இருக்கிறோமா? மாற வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையெல்லாம் ஓடின. ஒரு அனுபவம் என்ன? சீஷராக இருந்தா, இயேசுவோடு இணைந்திருந்தா, இயேசு எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் சென்றவர் அவர். அப்படி இருந்தவர் சென்று விட்டார், மறுதளித்து விட்டார். மறுபடியும் இயேசு அவரை பார்க்கிறார், அவரை பார்த்து செய்கிறார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாத அநேக காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம். இப்படியான ஒரு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. அது போல இன்றைக்கு நமக்கு வர வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும். ஒரு குழந்தையின் அனுபவத்துக்குள்ள இருப்பதை தேவன் விரும்பவில்லை. வளர்ச்சி நமக்குள் வர வேண்டும். இங்கே பார்க்கிறோம் எப்பேற்பட்ட வளர்ச்சி. வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பேதுரு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு பாருங்கள், தைரியம். ஒரு நாள் தைரியமற்றவராக செய்தவர் 3 முறை இயேசு தெரியாது என்று மறுதளித்தார். தைரியம் வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் தைரியமா இருக்கிறோமா? சோர்ந்து இருக்கிறோம், சோர்வா இருக்கிறோம், ஏதோ தான் இருக்கிறோம், எப்படியோ வாழ வேண்டும் என்று வாழ்கிறோம். பேதுரு வாழ்க்கையில் கூட மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. நீங்கள் நானும் மாறாவிட்டால் தைரியம் அவனுக்குள் வரவே வராது. அவனுக்கு படிப்படியாக மாற்றம் வந்தது. இயேசுவோடு இருக்கும் போது எல்லாவற்றிலும் மேற்கொள்ள முடியாத வாய்ப்பேச்சு உள்ளவனாக இருந்தார், ஆவேசம் உள்ளவனாக இருந்தார். எமோஷன் ஸ்வீட் அல்லது நிதானத்தோடு கூட அவன் வாழ்க்கை படிப்படியை மாறுவதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு சிலருக்கு எமோஷனல் பண்ணுறது, அதை செய்யற இதை செய்யற பண்ணுறது வாய்ப்பேச்சு இருக்கும். பேதுருக்குள்ளாக ஆரம்பத்தில் இருந்த வாய்ப்பேச்சு இருந்தது. உமக்காக உயிரை கூட விடுவேன் என்று அவ்வளவு ஒரு ஆவேசம் உள்ளவனாக இருந்தார். ஆவேசம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழகு அல்ல. இதுதான் அவன் வாழ்க்கை. நிதானத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறான். 3 முறை மறுதளித்த போதிலும் கூட அந்த முகம் கரிசனையோடு பார்க்கிறேன்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். யோசித்த போதிலும் கூட மறித்த போது மறுபடியும் அவனுக்கு சோர்வு வந்தது, தூண்டு போய்விட்டான். முடிந்ததை யோசித்தான். மறுபடியும் இயேசு செய்கிறாங்க, வெளிப்பட்டு உயிரோடு காண்பிக்கிறார். பிற்பாடும் சோர்ந்து விடுகிறார்கள். அவருடைய காரியங்களை பார்க்கும்போது சோர்ந்து விட்டு மறுபடியும் படகிலே தான் மாத்திரமல்ல தன்னோடு கூட இருக்கிற எல்லோரையும் அழைத்துக் கொண்டு மீன்பிடிக்க கடந்து போகிறான். இப்படி எல்லாம் வாழ்க்கையானது மாறி மாறி பள்ளமும் மேடுமாக அமைப்புரிய வாழ்க்கை இருந்தது. நம் வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்கிறது. காரணம் என்ன? மாம்சம் பலவீனம் உள்ளது. பவுலே சொல்லுகிறார், எனக்குள் 2 பிரமாணம் இருக்கிறது, நிர்பந்தமான மனுஷன் தான். ஆனால் அப்படி இருந்து விடக் கூடாது, அதை விட்டு வெளியே வர வேண்டும். அதையே சொல்லிக் கொண்டு வாழ்வது தேவனுடைய அழைப்பு அல்ல. ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இவனுக்குள்ள ஒரு முன்னேற்றம் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், தைரியமா பேசுகிறானே. இயேசுவை மறுதளித்தவன், பயந்தவன் இப்போது எப்படி பேசுகிறான்? தைரியமா பேசுவதற்கு காரணம் என்ன? அவன் எவ்வளவு அழுத்தமா சொல்லுகிறான், வானத்தின் கீழ் எங்கும் தன் ஊரை பெருமையாய் சொல்லவில்லை, உலக அளவில் பேசுகிறான். உலக அளவில் தேவனை உயர்த்தி பேசுகிறான். இன்றைக்கு உயர்த்தி பேசுகிறோமா தேவனை? தைரியம் இருக்கிறது நமக்குள்ளாக. நான் அவரை அனுபவித்தால் தான் தைரியமாய் பேச முடியும். அவரை சுவைத்தால் தான் தைரியமாய் பேச முடியும். இவன் அனுபவத்தில் பல மாற்றங்களை பார்த்தான். அன்பை பார்த்தான், கரைதிரையற்ற அன்பை பார்த்தான், கலகமில்லாத அன்பை பார்த்தான், மாறாத அன்பை பார்த்தான், மறவாத அன்பை பார்த்தான், வெறுக்காத அன்பை பார்த்தான். நீங்களும் நானும் எதிரே அன்பு கூறுகிறோம், உலகத்தின் அன்பு கூறுகிறோம். உலகத்தின் அன்பு தேவனுக்கு பகை என்று சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய அன்புக்காக ஈர்க்கப்படுகிறோம், இழுக்கப்படுகிறோம். தான் அவனுக்குள் மாற்றம். இன்றைக்கு நமக்குள் மாதம் வருகிறதா யோசித்து பாருங்கள். 10 மாதம் கடந்து வந்து விட்டோம், ஒரு புதிய 11 மாதம் போக போகிறோம். சத்தாயிலும் என் மனம் மாறி இருக்கிறதா? என் மனதிலே தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா? இவனுக்குள் எவ்வளவு பெரிய மாற்றம்!
இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது யோசித்தேன். இங்கே தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும் போது நம்மை பார்த்து சொல்கிறார், எவ்வளவு பெரிய மாற்றம் அவனுக்குள் வந்தது. உலகளவில் பேசுகிறான். யாரவன்? அவனை குறித்து மறுபடியும் வாசிப்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள். அவர்கள் படிப்பறியாதவர்கள். யாருங்க? நாலேஜ் இல்லாதவங்க. ஆனால் தேவ அறிவு இருந்தது. ஹல்லேலூயா. தேவ அறிவு அவனுக்குள் இருந்தது. என்ன அறிவு? வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளாக என் ஆண்டவரை தவிர யாரும் கிடையாது மீட்பும் என்று அந்த வெளிப்பாடு உள்ள அறிவு யாருக்கு இருந்தது? படிப்பு அறிவு இல்லாத அவனுக்கு இருந்தது. ஒன்று தைரியம் இருந்தது. அவன் யாரும் படிப்பு அறிவு இல்லாத. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் பேதுருவுக்குள்ளாக நான் பிரசங்கிக்க யோசித்தது வேறு. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், அவனுடைய முன்னேற்றங்களை குறித்து என் உள்ளத்துக்குள்ளாக அந்த ஆவியால் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய முன்னேற்றம், பேதுரு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அவன் சொல்லவில்லை, வானத்தை மேன்மையாய் சொல்லுகிறார். வானலாய் அவனுடைய ஐக்கியம் சென்று விட்டது. காரணம் என்ன? அதே அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 11 வாசிப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என் வார்த்தையை அண்ணாந்து பார்த்து ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இங்கே பார்க்கிறோம், வானத்தினுடைய அந்த பார்வையை பார்த்து விட்டார். கண்கூடாக ஆண்டவர் எங்கே போவதை பார்த்து விட்டார். வானத்தில் எழுந்தருவதை அவன் பார்த்து விட்டான். தெளிவான பார்வை அவனுக்குள்ளாக. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு தெளிவுள்ள பார்வை இல்லை நமக்குள்ளாக. நம்முடைய கண்கள் சுருங்கி போனதாக, நம்முடைய கண்களானது இருள் சொல்லுவோ ஒரு குழப்பத்தோடு கூட இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பார்க்கும் போது அவர் தெளிவாக சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கிறது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ. 3 முறை வானம் 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 சொல்லப்படுகிறது. அதனால தான் சொல்லுகிறார், வானத்தின் கீழ் என்றும். இயேசு எங்கே சென்றார்? மேலே சென்றபடியினாலே கீழே இருக்கிறவங்களுக்கு யார்தான்? நம்மளாக போக போறாங்க. மரித்தால் மண்ணுக்கு தான் போக போறோம். இவருக்கே சென்றா விண்ணுக்கு சென்றார். அதனால்தான் சொல்றான், அங்கிருந்து யாருக்கு ரட்சிப்பு உண்டு? அவரால் இல்லாம இந்த உலகத்துல யாருக்கு கிடையாது ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள், வானத்துக்குரிய தேவனை ஆராதிக்கிற மக்கள். இதையெல்லாம் நாம் யோசிப்பது கிடையாது, இதையெல்லாம் சிந்திப்பது கிடையாது. இவன் தெளிவாக பார்த்து விட்டார். 40 நாட்கள் தன் அங்கியோடு கூட தேவன் காண்பித்து அங்கே சொல்லப்படுகிறது. 9 வாசிக்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? சீஷர்களும் ஏறக்குறைய ஒரு 70 பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்கூடாய் பார்க்கிறார்கள். மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் தெளிவாய் காண்பித்து வானத்துக்கு எழுந்தருவதை கண்களால் பார்த்தபடினால்தான் அவர்களுக்குள்ளாக தைரியம் வந்தது. கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கலும் நான் காணாமல் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எங்கே இருக்கிறார்? வானத்து எனக்காய் பரிந்து பேசுகிறவராக பிதாவின் வலது பாசலே வீற்றிருக்கிறார். அதனால் வானத்தின் கீழ் எங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எதற்கு? ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லை. உலகத்தில் யாரா இருந்தாலும் மீட்கப்பட வேண்டும். நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். நாம் எது இருக்கிறதோ இல்லை. இவர்கள் யார்? இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். இவர்கள் ஆனால் எதை கண்டார்கள்? வானத்தினுடைய காரியங்களை அவர்கள் கண்டார்கள். தேவன் எங்கே இருக்கிறார் என்ற வெளிப்பாடை இவர்கள் கண்டார்கள்.
அதுபோல் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடை கண்ட ஜனங்கள் தான். கண்டு என்ன இருக்கிறது? இன்னும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, போக போக தேய்பிறை போல குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முழுமை வரவில்லையே. ஒரு பூர்ண சந்திரனுக்குள் மாபெரும் ஒளி பூமியை சூழ்வதை பார்க்க முடியும். அந்த சந்திரன் தேய்பிறையாய் மாற மாற என்ன செய்கிறது? அந்த வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இருள் வந்து விடுகிறது. எப்ப இருள் வருது? முழுமையாய் சந்திரனுக்கு முழுமையாய் முற்றிலுமாக அது ஒடுங்கி போகும்போது இருள் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். வளர்ச்சி இருக்கிறதா? மாற்றம் இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், பல வருஷமாக வேதத்தை வாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். மாறுதல் இருக்கிறதா? மாற வேண்டும், மாற வேண்டும். அவர் சாயலாய் மாற வேண்டும், அவர் ரூபமாய் மாற வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து தேவ அழைப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அவனுக்குள் பல மாற்றங்களை பார்க்க காரணம் என்ன? அவன் பார்த்ததைதான் நமக்கு சொல்லியிருக்கிறது. வேதம் பார்த்ததை அனுபவித்ததை இன்றைக்கு சொல்கிறது, நாமும் அனுபவிக்க முடியும். இன்றைக்கும் அவர் ருசித்தது மாத்திரமல்ல, நானும் இன்றைக்கு ருசிக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். முடியும். இன்னும் முடியாதபடி யோசிக்கிறோம், முடியும். இங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கை படிப்படியாக மாற்றங்கள். அவன் யாரவன்? படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரன், ஒரு கடலிலே மீன் பிடிக்கின்ற ஒரு மீனவர். யாரை அறிந்தா யார்தான் உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? அது மறுபடியும் வாசிக்க 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மன்னனா இருந்தாலும் மகாராஜாவா இருந்தாலும் அவராலே அன்றி எனக்கு அவர் யார்? எனக்கு அப்பா. அவர் யார்? எனக்கு அம்மா. பாடலீங்களா? எப்படி பாடுங்க? அவர்தான் இந்த உலகத்தின் மனுஷனுக்கு ரட்சிப்பு. அவர் யார்? எனக்கு சொந்த ரட்சகர், எனக்கு சொந்தமானவர், எனக்கு நெருக்கமானவர், கூப்பிடுகின்ற அளவுக்கு உரிமை உள்ளவர். அவர் விளங்குகிறதா? வானத்துக்குரியவர் தான். நான் பூமியில் இருக்கிறேன், ஆனால் அவர் எனக்கு சொந்தமா மீட்டெடுத்து விட்டாரே. என்னை இந்த மனுஷனுக்குள்ளாக அவர் நாமத்தை அறிகின்ற ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரே, ஒரு விடையை கொடுத்தாரே, அவரை அறிகிற ஞானத்தை கொடுத்தாரே. எவ்வளவோ மனுஷர் இருக்கிறார்கள் மீட்கப்படாமல். காரணம் என்ன? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, கட்டளையிடப்படவில்லை. இந்த உலகத்தில் மீட்பதற்கு யார்? ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். அவரே நமக்கு இன்றைக்கு மீட்பராய் இருக்கிறாரே. இதையெல்லாம் யோசிக்கிறோமா? இதையெல்லாம் சிந்திக்கிறோமா? இதையெல்லாம் யோசித்தால் தான், சிந்தித்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும். பேதுரு சிந்திக்க ஆரம்பித்தார். மறுதலித்த பிற்பாடும் என்னை தேவனுடைய பார்வை இப்படியாக இழுத்ததே யோசிக்க ஆரம்பிக்கிறார். சத்தியம் அவரே சொன்னார், மறுதலிப்பேன்னு சொல்லி நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மறுதலித்த பிற்பாடு இயேசுவை திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த பார்வை அவனை மாற்றி. இன்றைக்கு தேவ பார்வை வேதத்தில் இருக்கிறது. நான் உன்னை விட்டு விட போவதில்லை. எத்தனை முறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? உன்னை என் உள்ளதையே எத்தனை முறை பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவர் முகத்தின் சாயலை யோசித்து பாருங்கள். வார்த்தை மாத்திரம் வாசிக்கிறோமே. அன்றைக்கு இயேசு திரும்பி அவனை பார்த்தார், அவ்வளவுதான். இன்றைக்கு இயேசு வார்த்தையினாலே பேசிக் கொண்டிருக்கிறாரே. அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை பேசுகிற விதங்களை நீங்கள் யோசித்து கற்பனையை கொண்டு வந்து பாருங்கள். அவர் முகம் தெரியும், அவர் முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். வேத பிரியர் தான் தேவ புதல்வராய் மாற முடியும். வார்த்தையால் இதை நாம் யோசிக்கும் வரைக்கும் அவரை தெரியாது, அவரை பார்க்க முடியும். அவர் சாயலை வேதத்தில் பார்க்க முடியும். அவர் சாயலை, அவர் ரூபத்தை வேதத்தில் பார்க்க முடியும்.
விலகிக் கொள்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைங்கிட்ட ஒரு ஒரு மத போதக புத்தகம், ஒரு மத ரீதியான ஒரு புத்தகம் இது, அவ்வளவுதான். எப்படி உலக ரீதியா எத்தனை மதங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுபோல ஒரு மத புத்தகம் தான். உலகம் இதை மதமாக யோசிப்பது போல நாமும் ஒரு மதமாக யோசித்தால் மாற்றம் வராது. பேதுருக்குள்ளாய் மாற்றம் வந்தது. பேதுருக்குள்ளாய் மாற்றம் வந்தது. அதுபோல இன்றைக்கு நாம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். அங்கே அவர் தெளிவாக அந்த காரியங்களை பார்த்தபடியினாலே, கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்குள்ளாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அதனால்தான் நீங்க சொல்கிறார், வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு வந்தது. அங்க இருக்கிற யூதர்கள், அந்த நாட்டின் பிரஜைகளை அவர் பார்க்கிறார். யார், எப்படி இந்த தைரியம் வந்தது? மறுபடியும் 3:13 வாசிங்க. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியம் அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதிலுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள். ஒன்று படிப்பறியாதவர்கள், பேதைகள். யாருக்கு ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நாம் திக்குவாயும் மந்தனாவில் வந்த மோசையை கொண்டு லட்சங்களை கத்தர் மீட்டெடுத்தாரே. ஆச்சரியப்படுகிறார். உங்கள் வாழ்க்கை அனைவருக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கை அனைவருக்கு அசையமா இருக்கீங்களா? அரைகுறவா இருக்கிற வாழ்க்கை, கேள்விக்குறியா இருக்கு நம்ம வாழ்க்கை, குழப்பமா இருக்கு நம்ம வாழ்க்கை. அனைவருக்கு சொல்றாங்க, குழப்பமா இருக்கு, நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. எப்படி பேசுறது? இப்படியும் பேசுற. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், கொன்று போட்டாலும் என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தவரை பார்த்தா பேதுரு, 40 நாட்கள் பார்த்தார் பேதுரு, வானத்துக்கு எடுத்துக் கொள்வதையும் பார்த்தார். அதனால சொல்லுகிறார், வானத்தின் கீழே அவர் இருக்கிறார், வானத்துக்கு மேல போகிறார். வேற யாரும் போக முடியும்? என்ன பண்ண முடியாதுங்க? வேற யாரும் போக முடியாது. வேற யாரும் போக முடியாது. உலகத்தில் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆண்ட, உலகத்தை ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டரை குறித்து நாம் பார்த்திருப்போம். அவன் குறுகிய வயதிலே, ஒரு இளமையான வயதிலேயே மரிப்பதற்கான ஒரு சோதனை, மரணத்துடைய அந்த உச்சத்தில் இருக்கும் போது தன்னுடைய அரசவையை கூப்பிட்டு சொல்லுகிறான், என்னுடைய கரங்களை செய்யும்படியாக விரித்துக் கொண்டு போக முடியாது. காரணம் என்ன? நான் உலகத்தை ஆண்டால் கூட ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. மாவீரன் அலெக்சாண்டர் புதைக்கப்பட்டான், மண்ணில் புதைக்கப்பட்டான். நம் தேவனும் மண்ணில் புதைக்கப்பட்டார். 3வது நாள் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கு வானத்தில் இருக்கிறபடினாலே அவர் நாமம் தான் மனுஷனை என்ன செய்ய முடியும்? ரட்சிப்புக்கு கொண்டு வர முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை முதலாவது நீங்கள் யோசிப்பது. எந்த மனுஷனுக்கும் இல்லாத பாக்கியம் யாருக்கு? சொல்லப்பட்டிருக்கீங்க. இது பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதை வாசிப்போம். பேதுருவும் யோவானும் எபேசி 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கு கிருபையினாலே, நம்ம டேலண்ட்டோ நம்முடைய நாலேஜோ நம்முடைய அதுக்கு பரிசுத்தம் கிடையாது. கிருபை. அதுக்கு எதை ரட்சிக்கப்பட்டோமோ? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபை. எவ்வளவோ ஜனங்களுக்கு இந்த கிருபை இல்லைங்க. நாட்டை ஆளுகிற உலகத்தில் பெரிய மக்களுக்கு இல்லாத கிருபையை கத்தர் கொடுத்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவ ஈவுங்க. இந்த ரட்சிப்பு யார் வந்தது? தேவனுடைய ஈவு. என்னதுங்க? 3 முறை பதிலளித்த துரோகியை எப்படி நேசித்தார்? ஈவு. ஈவு. அதுபோல் கிருபையினாலே என்ன செய்வதுனா படிக்க மறக்கி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. நம்ம விரோதமான கிடையாது. கிருபையினாலே நம்ம நம்பணும், ரட்சிக்கப்பட்டது. நம்பணும். என்ன பண்ணுங்க?
நான் ஒரு பாவி, என் பாவத்தை கழுவுவர் யார்தான்? இயேசுதான் என் பாவத்தை கழுவார் என்று நம்பினோம். அதனால நமக்கு ரட்சிப்பு வந்தது. வேற ஒரு நம்பிக்கை என்னதுங்க? நமக்கு என்னதுங்க? இயேசு மேல நம்பிக்கை வந்தது. எவ்வளவோ ஜனங்கள் நம்பாமல் இருக்கிறார்களே. இது அவரால் உண்டான பெருமிதம் கொள்வதற்கு அல்ல. ரட்சிக்கப்படும் நினைத்து செய்ய வேண்டாம். என்னை மீட்டவர் என் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும், என் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால் அங்கே பவுல் அந்த பேதுரு வாழ்க்கையை பார்க்கும் போது அவனுக்குள் பெரிய மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனால் எபேசியர் சொல்லப்படுகிறது இது தேவனுடைய ஈவு. அவனை பார்த்தா உனக்கு யாரும் கிடையாது, நீ என்னை 3 முறை மறுதலித்தாலும் அன்பாய் இருக்கிறாயா என்று அவன் அன்புக்காக ஏங்குகிற தேவனாய் இருக்கிறான். அவனிடத்துதான் வருகிறான். யாருக்கு வராது? 3 முறை மறுதலித்து அவன்கிட்ட 3 முறை பேசுகிறான். யோவான் நீங்க கடைசி அதிகாரத்துல படிச்சு பாருங்க, 3 முறை அவன்கிட்ட ஏங்குகிறான் அன்புக்காக. ஒரு பெரிய தேவன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற தேவன் அவர். 3 முறை மறுதலித்து அவனை பார்க்கும் போது யோவான் 21ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கினது. 3 முறை மறுதலித்தவனை 3ஆம் தரம் நோக்கினார். அன்பை பிரதிபலிக்கிறார். விலகிக் கொள்ளாமே வாழ வேண்டுமோ? இயேசுவின் நன்மை விளங்காமையே நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொடுக்கிறோமே. 3 முறை மறுதலித்தவனை செய்கிறார். 3ஆம் தரம் செய்கிறார். அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நேசிக்கிறாயா? நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நம் நேசத்தை எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார் தேவன். இன்றைக்கு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? அவருடைய நேசத்துக்காக என்ன செய்கிறான்? எழுப்புகிறான். பேதுரு என்ன செய்கிறான்? நேசித்தபடி என்ன செய்கிறான்? அவர் நாமமே அல்லாமல் வேற நாமம் கிடையாது. ராஜ்யத்தின் முன்பாக, அரசாங்க அதிகாரிகள் முன்பாக, ரோம சாம்ராஜ்யத்தின் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக எத்தனைத்த ஆவேசமுள்ள ஜனங்கள் மத்தியிலே சொல்கிறார், அவர் நாமம் அல்லாமல் வேற நாமம் கிடையாது. வானத்தின் கீழெங்கும் மனுஷன், எந்த மனுஷனுக்கும் அவர்தான் என்ற தைரியம் அவருக்கு ஒரு காரணம் என்ன? தேவன் நேசத்துக்கு இடம் கொடுத்தார். நீங்கள் மானம் யார் நேசத்துக்காக இருக்கிறோம்? யார் நேசிப்பதற்காக யோசிக்கிறீங்க? தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவன் நேசம் உண்மையான நேசம், அது போலியானதல்ல, மாயமானதல்ல, உண்மையானது. 3 முறை மறுதலித்த பேதுருவை 3ஆம் தரம் போய் செய்கிறார். நேசிக்கிறாயா என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்ட 3ஆம் தரம் கேட்டவங்க எவ்வளவு ஒரு பவார்த்தை பார்த்தீங்களா? வசனத்தை யோசிங்க. எத்தனை முறை வந்தவர்? ஆனா 2 முறை வந்து 3 தான். அதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை. ஜீவன் அன்பை காண்பிக்கிறார். நம்மள வந்து ஷார்ட் ஷூட் அல்லது வேற ஷார்ட் ஷூட் விளக்குகிறார். 3ஆம் தரம் செய்கிறதாக அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். அவன் என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3 தரம் அதுக்கு 3 தரம் அதுக்கு 3ஆம் தரம்ல 3 தரம் அதுக்கு முதலாவது 3ஆம் தரம் பட்டதுக்கு ஒரு அருமையான வார்த்தை. யோசிக்கிற வார்த்தை. வெளியில பண்ணி பார்க்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிப்பது கிடையாது, இதை சிந்திப்பது கிடையாது, வசனங்களை தியானிப்பதே கிடையாது. எப்போ மாற முடியுமா? மாற முடியாது. வசனத்தின் மேல் கவனம் வைக்கிறவர்களாக இருந்தாதான் மாற்றம் வரும். இதை வந்து நான் பண்ண சும்மா கடமைகளை படிச்சுட்டா பண்ண தூக்கி வச்சு அவ்வளவுதான். யோசிப்பது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. எப்பேற்பட்ட மனுஷன் அவங்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறாரே. எப்படி பேசுகிறார்? அதுக்கு முன்னாடி 18 வாசிக்கிறோம். 15 வாசிக்கிறோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 16 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் 15 வாசிங்க ப்ளீஸ். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் இருக்கிறாயா? யாருக்கு? யோவான் தான் ரொம்ப அன்பானவர். யாருக்கு? யோவான் தான் அன்பின் சீஷன். யாருக்கு தான் சொன்னவர்? யோவான் தான் பேசுறதுக்கு. ஏன்னா அவன் அன்பின் சீஷன், மார்பிலே அமர்படியா விரும்பின சீஷன் அவன், மறுதலிக்காத சீஷன் அவன், தேவ அன்புக்கு ஏகின சீஷன்கிட்ட தான் கர்த்தர் பேசணும் இல்லைங்களா? அது யாருக்கிட்ட பேசுறாங்க? யோவான் புத்தகத்துல பேதுருவை குறித்து பேசுகிறார். இவர்களிலும் அவன் பாருங்க, அவர்கள் இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. என்னது அவங்க எப்படி இருக்கிறாங்க? இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறியா? உன் லைஃப்ல எப்படி இருந்த, பட் நான் நேசிக்கிறேன், உன் நேசனுக்கு வேணும், நீ அன்பா இருக்கிறாயா? அப்போ இன்றைக்கு நம் வாழ்வில் கூட அவர்கள் இவர்கள் அல்ல, நான் யாரா இருக்கிறேன், நான் எந்த அளவு தேவனை நேசிக்கிறேன், என்னை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீ பார்க்கிறோம் அல்லவா? அன்றைக்கு பேதுரு, இன்றைக்கு நாங்க, இன்றைக்கு நீங்க. கதைக்காக சொல்லப்பட்டது வேதம் இல்லையே. உலகத்தின் எல்லா புராணங்களும் ஒரு கதையா ஹிஸ்டரியா மாறிடுச்சு. இதுல அந்த லைஃப் கிடையாது, ஜீவன் கிடையாது, மீட்பு கிடையாது. என்ன கிடையாதுங்க? வானத்தின் கீழெங்கும் ஜனங்களுக்குள்ளே அவரால் எல்லாம் ரட்சிப்பு கிடையாது அல்லவா? வேதம் என்பது மீட்கப்படுகிறது. மற்ற உலக ரீதியான உபதேசங்கள், புராணங்கள், மற்ற வேத காரியம் எல்லாம் செய்கிறது ஒரு அடிச்சுவடாக ஒரு புத்தகமாக இருக்கிறது. மாற்றத்தை அதிலிருந்து கொண்டு வர முடியாது. முயலுவார்கள், விரும்புவார்கள், முழுமையான ஒரு மாற்றத்தை ஆழ நம்பிக்கைகளுக்கு வரவே வராது. பாதுகாப்பை பார்க்க முடியாது, மாறுதலை பார்க்க முடியாது. இதிலே வினோதமான, வித்தியாசமான, ஆச்சரியமானது என்ன? நம்முடைய வேதம் தான் மாற்றும். இருபுறமும் கருக்குள்ள பட்டை வகையாய் அறுக்குள்ளது இதய நினைவை வகையாய் அறுக்கும். கரெக்டா பண்ணுங்க. என்னுடைய ஒரு கண்ணாடியில போனா அழுக்கு எப்படி தெரியுமோ அப்படி எல்லாவற்றையும் காண்பிக்கிற ஒரு மகிமை வேதத்துக்கு உண்டு, ஒரு மீட்பு வேதத்துக்கு உண்டு. அதனால்தான் அழுத்தமாக பேர் சொல்லுகிறார், வானத்துக்கு கீழே. காரணம் என்ன? அவர் வானத்துக்கு ஏறினதை பார்த்தார்கள், வரப்போவதை குறித்து சொல்கிறார்கள். அங்கே அதனால் ஏறினவர் வருவார் நிச்சயம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் என்று சொன்னால் வருகைக்குரிய மக்களாய் மாறுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். மற்றவர்களையும் அந்த வழியை கொண்டு வருவதற்கு நாம் செய்வோம், நாம் அதிகமாக கிரியை செய்ய ஒப்புக் கொடுப்போம். நமக்குள்ளாய் ஒரு கிறிஸ்துவ மத ரீதியான போர்வையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பேதுரு வாழ்க்கையில் அப்படி அல்ல, பெரிய மாற்றங்கள் வருகிறது. தொடர்ந்து வாசிப்போம் 4ஆம் அதிகாரம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியம் அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே பார்க்கிற இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? குடும்பத்தோடு இருந்தாலும் யாரோடு இருக்கிறாங்க? யார்கிட்ட பழகிறோமோ இயேசு கிட்ட நம்ம என்ன பண்றோம்? பேச்சுவார்த்தை யார்கிட்ட இருக்குது? கனெக்ஷன்ஸ் பழகுறீங்களா இல்லைங்களா? பைபிளை வாசிக்கும் போது யார்கிட்ட பழகுறீங்க? இயேசு கிட்ட பழகுறீங்க. ஜெபிக்கும் போது யார்கிட்ட பேசுறீங்க? இயேசு கிட்ட பேசுறீங்க. யார்கிட்ட தொடர்பு இருக்கிற அதிகமாக இருக்கலாம்? குடும்ப ரீதியாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் எல்லாம் இருக்கலாங்க. ஆனா தொடர்பு யார்கிட்ட இருக்கு? இதை படிக்கும் போது என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஒரு சில சொந்தங்களுடைய வார்த்தையை நோக்கடிக்குதா? நீங்க வேதனைப்பட்ட இல்லைங்களா? ஆனா இது எங்கேயாவது வேதனை பார்த்தீங்கன்னா நீங்க நோக்கப்பட்டிருக்கீங்களா? நோயை சுகமாக்குகிற வேதம் இது, ஆறுதல் கொடுக்கிற வேதம் இது, அற்புதம் செய்கிற வேதம் இது, அதிசயம் செய்கிற வேதம் இது, உயர்த்துகிற வேதம் இது. உலகத்தில் எங்கேயுமே உங்களுக்கு ஆறுதல் யார் கொடுக்க முடியாது. அதனால் அவர்கள் இயேசுவை கண்டார்கள். நான் இன்னைக்கு இயேசுவை எனக்குள் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன். பழக பழக பேச பேச அவர் யார் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. தெரிந்தபடினால்தான் அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழெங்கும் தைரியமாய் சொல்லுகிறார். காரணம் அனுபவிச்சு நல்லா தனக்குள்ளாக அனுபவித்து எழுப்பிட்டார். நீங்களும் நானும் அனுபவித்து எழுத வேண்டிய மக்கள் தான். தொடர்ந்து வாசிக்கும் போது அதே அதிகாரம் 19 வாசிக்கும் 18 வாசிக்கும் 18. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக,
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து கட்டளையிடுறாங்க. வானத்துக்கு யார் கட்டளை இருக்கு? அவருக்கு தான் கட்டளை இருக்கு ரட்சிப்பது. இவங்க என்ன பண்ணாங்க? கட்டளை எடுக்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி. தொடர்ந்து வாசிக்க அடுத்த வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதா என்றார்கள். நடந்த சங்கதியை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை என்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். இங்கே பார்க்கிறோம், அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கை மூலமாக தேவன் அற்புதங்களை செய்ய அழைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் தைரியமா இருப்போம். நம்மை அனைவர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக இருப்போம். தைரியமற்றவனாய் இருந்தவன் யாராய் மாறினான்? தைரியமாக மாறினான். ஆச்சரியப்படும்படியாக வாழ்க்கை மாறினது. அது போல நீங்க தைரியமா வேதத்தை பற்றி சொல்லலாம் எல்லாருக்கும். காரணம் என்ன? ரட்சிப்பு வேற யாருக்கிட்டயும் கீழே மனுஷனுக்குள்ள யாரை மீட்க? அவருக்கு தான் அந்த கட்டளை. அவருக்கு தான் அந்த கட்டளைங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்துக்கு பரிகாரம் ரத்தத்தினாங்க ரத்த பலி செலுத்துவாங்க. உலகத்துல எல்லாரும் எல்லா மதங்களும் பாவங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு செய்வாங்க, ரத்த பலிகளை செலுத்துவார்கள். ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக இந்த உலகத்தில் யார் ரத்தம் சிந்தினது? இயேசு ஒருவர் தான். அதுவும் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். சரித்திரம் சொல்கிறது அல்லவா அவருடைய மரணத்தை குறித்து? சரித்திரம் சொல்றது இல்லையோ, நான் எனக்குள் அனுபவிக்கிறேன். உங்களுக்குள்ள அனுபவிக்கிறீங்களா? அந்த அனுபவத்தில் பேதுரு வந்தபடினாலே மகிமையுள்ள ஒரு சாட்சியத்தை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் அனைவரை தொட்டு சுகமாக்கினார். ஆனால் பேதுரு நிழல்பட்டு சுகமானாங்க. அவன் நிழல் மேல் நிழல் பார்த்தவன் சுகமானான். இயேசு செய்தா தொட்டுதான் சுகமாக்கினார். காரணம் என்ன? அவன் தன்னை ஒப்பு கொடுத்த விதம் அப்படி. இன்றைக்கு உங்கள் மூலமாக அனைவருக்கு தேவன் சுகத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். தெரியல உங்களுக்கு? தெரியலங்க. பழைய ஏற்பாடுகளை பார்க்கும் போது நாகமான்கிற சீரிய ராஜ்யத்தினுடைய படைத்தனை பண்ணார். நாகமானால் அந்த தேசம் தாக்கப்பட்டது. ஆனால் அவன் யாரா இருந்தா? குஷ்டரோகியா இருந்தான். அவனை தேவன் சந்திப்பதற்கு யாரை பயன்படுத்தினார்? ஒரு வேலைக்கார பெண்மணியை பயன்படுத்தினார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். அவனை கொண்டு பெரிய மாற்றங்களை செய்தார். மோசே ஒரு சாதாரண ஆடு வைக்கின்ற திக்குவாயும் மந்தனாவுல வந்தான். அவனை கொண்டு லட்சக்கணக்கான மக்களை எகிப்திலிருந்து கத்து மீட்டெடுத்தபடியினாலே இன்றைக்கு நமக்கு ஞானமோ, நமக்கு அழகோ, அந்த சோபானமோ, புகழ்ச்சியோ, படிப்பு அவசியம் அல்ல. தேவனை விசுவாசிப்பது பெரிய காரணம். ஏதோ படிக்கணும் நினைக்கிறேங்க. படிக்க நல்லா அதிகமாக நீங்கள் படித்து திறமையாக என்னை விட அதிகமா பேசுகிறீங்க. தெய்வம் விரும்புவான். பவுல் யாருங்க? படித்தவர். யாரும் படித்தவர். வேத காரியங்களை எல்லாவற்றையும் தெளிவாய் படித்து தேர்ச்சி பெற்றவர். கமாலி என்று சொன்னால் நீங்க இருக்கிற லண்டன் ஆக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவர். பெரிய ஒரு சீமோனின் மகன் அவர். அன்றைக்கு அவருடைய தகப்பா ஒரு பெரிய கப்பலை வைக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய செல்வம். ஆனாலும் அவர் சொல்கிறார், உலகத்தை நஷ்டம் என்றும் குப்பை என்ற தவறையா தேவனுக்காக இயேசு மதுரைக்க வந்தவர். அவர் தேவன் தரிசனமாய் தன்னை காண்பித்தார். அதனால் இன்றைக்கு தேவ ஜனமாகி நாம் வளர்ச்சியோட ஒப்பு கொடுக்கிறோம். அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கட்டளையிடப்படவில்லை. தைரியமா சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? யாரையும் புண்படுத்த வேண்டாம். ஆளும் தைரியமா சொல்லலாங்க. நீங்க தைரியப்படுத்துங்க. உடைந்து போன பாத்திரங்களை தைரியப்படுத்துங்க. பிரச்சனையாளர்களுக்கு தைரியம் கொடுங்க. தலைவர்களுக்கு தைரியம் கொடுங்க. உற்சாகப்படுத்துங்க. யார்கிட்ட தான் இருக்கு மகிமை? நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த புஸ்தகம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 2 வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் 3ஆம் அதிகாரம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல 3ஆம் அதிகாரம் ஜெபவேளை
ராத்திரியாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி 400 தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு வேலையான ஒரு பொருள் என்ன கிடையாது. எதற்கு? இயேசுவின் நாமம். உங்களுக்குள் யார் இருக்கிறார்? அவர் யார்? அவர் வானத்திலையும் இங்க பார்க்கிற வண்ணமாக எல்லா மனுஷர்களும் அவர்தான் ரட்சிப்பு. அந்த நாமம் கிட்ட இருக்கு. அந்த நாமம் கிட்ட அந்த நாமம் அவன் ஏதாவது கிடைக்குமான்னு யோசிக்கிறான். அந்த வசனவாசிக்கு அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா, அவன் ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு வேண்டிய ஆதாரம் கிடைக்குமா என்று அழுத்து கூட வாழ்க்கை தான் வாழ்த்துறாங்க. பட் ஆனா என்ன பண்றாங்க? என்கிட்ட கிடையாது, நீ எதிர்பார்க்கிற பொண்ணு கிடையாது, பொருளும் கிடையாது, இயேசுவின் நாமத்தை பண்ணு. ஹல்லேலூயா. மேன்மையால் நாம் உள்ளது. அநேகர் முடங்கி இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய எழுப்ப முடியும், எழுப்ப முடியும், எழுப்ப முடியும், ஆதப்படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும். பலவீனமான மக்களுக்கு கூட பலத்தை கொடுக்க உங்களால் முடியும். முடியுங்க, உங்களால் எல்லாம் முடியும் என்று ஒரு நாங்க யூடியூப்ல ஒரு சாட்சி இவ்வளவுதான் ரொம்ப ஷார்ட் இவ்வளவுதான் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப உள்ளமானவர் வந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நான் டாக்டர் சொல்றாரு, 10 வருஷமா வீட்டுக்குள்ளவே முடங்கி இருந்தார், வெளியே வர முடியாம. சின்ன பசங்க கூட சண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி அவ்வளவு ஷார்ட்டா இருந்தார். இன்றைக்கு தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமம் அந்த சிறிய மனிதனுக்குள், எந்த மனிதனா இருந்தாலும் அவனுக்குள் இயேசு வந்து விட்டால் உங்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை யோசிங்க. உங்களை யோசிக்காதீங்க, பிரச்சனை யோசிக்காதீங்க. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவர் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. அதனால் இந்த நாமத்தை குறித்து குழம்பாதீங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து தயங்காதீங்க. தைரியமாக, அன்பாக, தயவாக பேசி அனைவரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துகிற அந்த ஆதங்கம் நமக்குள் வர வேண்டும், அந்த ஆசை நமக்குள் வர வேண்டும், அந்த வாஞ்சி நமக்குள் வர வேண்டும். என்றால் இந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். பொண்ணை விட, வெள்ளியை விட, பணத்தை விட, எல்லாவற்றை விட இது பெரிய நாமங்க. இதுதான் திருப்திப்படுத்தும். அவனுக்கு ஒரு பொண்ணை கொடுக்க என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு 10 மணி போனவன் உடம்பு நடப்போம், வீட்டுல வந்து சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ண வந்து மிச்சதான் கேட்டிருப்பான் இல்லைங்களா? எழுந்து நடந்த பிற்பாடு வாழ்க்கை இருந்திருக்கும். அது போல உங்களால் தான் அநேக மக்களை மாற்ற முடியும். அப்பேற்பட்ட காலத்தில் வருகிறபடினாலே நாம் பலந்தவர்களாக மாறுவோம். தேவ ஜனங்கள் வளராதபடிக்கு அப்படியே இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதை பார்க்கும் போது வேதனைப்படுவார். பேதுரு வாழ்க்கை பெரிய மாற்றம். அவருக்கு நல்லா தெரியும் ஃபியூச்சர் என்ன ஆக போறான்னு யாரும் தெரியல. அதனாலதான் போறாரு அவனை டச் பண்ண. அது போல உங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஃபியூச்சர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யபடியாக நான் கண்களை முடிச்சிருப்போம். எத்தனை ஒரு மாற்றம் பேதலுக்குள்ளாக. இன்றைக்கு நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் பிறரை ஆராய்வதல்ல, என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். பிறரை குறை சொல்லிக்கிட்டு நான் குறைஞ்சி போகக்கூடாது. மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு நான் வளராம இருக்கக்கூடாது. சூழ்நிலையெல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. சூழ்நிலைகளை சொல்லவே கூடாது. வளரும் மாபெரும் மாற்றம் பேதுருக்குள் வந்தது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் கூட வர வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். யாரையும் குறை சொல்கிற ஒரு காலம் கிடையாது. நான் இப்படி இருக்கிறேன். என் தேவன் யார்? எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 தரம் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா?
என்னை நேசிக்கிறாயா? ஆம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? மகளே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? நாம் என்ன சொல்ல போகிறோம்? நாம் என்ன சொல்ல போகிறோம்? மாணவர்களுக்கு நாம் ஏற்றுக் கொடுத்தோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்குள் பேதுருவை போல மாற்றங்களை கொடுக்கிறார். மாம்ச பலவீனத்தினால், பிரச்சனையினால் சோர்ந்து கலைத்து தடுமாற்றமாய் இருக்கிறேன். என்னையும் இதுவரைக்கும் நேசித்து இனியும் நேசிப்பதற்கு நன்றி கர்த்தாவே. அன்றைக்கு பேதுரு வாழ்க்கையில் மாற்றம் வந்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரோடு நினைக்கிறோம். நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.